ஹலோ ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? டே 5 வரைக்கும் எல்லா வீடியோவையும் தொடர்ந்து பார்த்தீங்களா? நேற்று நம்ம பார்த்தது ப்ரெசன்ட் சிம்பிளில் எப்படி பாசிட்டிவாக பேசுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். எங்கே வந்து எஸ் சேர்க்கணும், எங்கே எஸ் சேர்க்கக்கூடாது வேர்பு கூட அப்படிங்கிறத நேற்று நம்ம லெசனில் ரொம்ப அழகாக பார்த்தோம். எங்கெல்லாம் எஸ் சேர்க்கணும்? எஸ், ஹீ, ஷீ, இட், சிங்குலர், இதுக்கெலாம் நம்ம எஸ் சேர்க்கணும். எங்கெல்லாம் எஸ் சேர்க்கக்கூடாது? ஐ, யூ, வி, தே, ப்ளூரல், இவங்களுக்கெல்லாம் நார்மலாக வேர்ப் வரும், எஸ் சேர்க்கக்கூடாது. ஓகேவா? சரி, நம்ம இன்றைக்கி லெசன் போவோமா? இன்றைக்கி லெசனில் நெகட்டிவாக எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம லெசனுக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம ப்ரெசண்ட் சிம்பிள் நெகட்டிவாக எப்படி பேசுகிறது, அதாவது ஒரு விஷயம் பிடிக்கலை, பண்ணலை அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐ டோன்ட், அதுதான் லெசனோட டாபிக். டே 6. The present simple negative is don't, doesn't. Do not இல்லைனா does not, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் don't, doesn't. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும். பக்கத்தில் வேர்பு வரணும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பிக்சரை பாருங்கள். காஃபி வேணுமான்னு கேட்குறான். அதுக்கு இவ நோ தேங்க்ஸ், ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி. அப்போனா என்ன அர்த்தம்? அவளுக்கு காஃபி பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லையா? அவள் காஃபி குடிக்க மாட்டான். ஷீ டசன்ட் ட்ரிங்க் காஃபி. இங்கே பாருங்கள், ஐ டோன்ட் லைக் மை ஜாப், எனக்கு என்னோட ஜாப் பிடிக்கலை. அவனுக்கு சொல்லும் போது ஐ டோன்ட் லைக் மை ஜாப்னு சொல்லலாம். ஆனால் நம்ம அவனை பார்த்து சொல்லும் போது, அவனை பற்றி நம்ம பேசும்போது எப்படி பேசுவோம்? ஹீ டசன்ட் லைக் ஹிஸ் ஜாப். இப்போது எங்கே டோன்ட் வரும், எங்கே டசன்ட் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போமா? இப்போது இந்த டேபிளை நல்லா கவனிங்க. பாசிட்டிவாக எப்படி பேசுகிறது, நெகட்டிவாக எப்படி பேசுகிறது, எங்கே டோன்ட் யூஸ் பண்ணணும், எங்கே டசிட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நேற்று நம்ம படித்தோம் இல்லையா, அதெல்லாம் அந்த டேபிளில் இருக்குது பாருங்கள். ஐ ஒர்க், வி லைக், யூ டூ, தே ஹாவ், ஹீ ஒர்க்ஸ், ஷீ லைக்ஸ், இட் டஸ், ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ். இதெல்லாம் நம்ம நேற்று படித்தோம். இப்போது எங்கெல்லாம் டோன்ட் வரும், அதாவது டு நாட், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டோன்ட். எங்கே வரும் அப்படின்னா ஐ, வி, யூ, தே, இந்த நாலுக்கும் என்ன வரும்? டு நாட் இல்லைனா டோன்ட். ஐ ஒர்க், ஐ டு நாட் ஒர்க் இல்லைனா ஐ டோன்ட் ஒர்க். வி லைக், வி டோன்ட் லைக். யூ டூ, யூ டோன்ட் டூ. தே ஹாவ், தே டோன்ட் ஹாவ். புரிஞ்சுதா? ஐ, வி, யூ, தே, ப்ளூரல், இவங்களுக்கெல்லாம் என்ன வரும்? டோன்ட் வரும். இந்த ஹீ, ஷீ, இட் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் என்ன வரும்? டஸ் நாட், இல்லை அப்படின்னா டசின்ட். ஹீ ஒர்க்ஸ், ஹீ டசின்ட் ஒர்க். எஸ் வரக்கூடாது. பாசிட்டிவ்ல ஹீ ஒர்க்ஸ் எஸ் போடணும் அப்படின்னு சொன்னா, ஆனால் நெகட்டிவ்ல ஹீ டசின்ட், ஹீ டஸ் நாட் அப்படி சொல்லிட்டோன்னா பக்கத்தில் வேர்பு கூட எஸ் சேர்க்கக்கூடாது. நெகட்டிவ்ல ஹீ ஒர்க்ஸ், அதோட நெகட்டிவ் என்ன? ஹீ டசன்ட் ஒர்க். ஷீ லைக்ஸ், ஷீ டசன்ட் லைக். இட் டஸ், இட் டசன்ட் டூ. அதே மாதிரி ஹேஸ் என்னவா மாறிடும்? ஹாவா மாறிடும். ஹீ ஹேஸ், ஹீ டசன்ட் ஹாவ். ஷீ ஹேஸ், ஷீ டசன்ட் ஹாவ். இட் ஹேஸ், இட் டசன்ட் ஹாவ். புரிஞ்சுதா? நம்ம இப்போ அடுத்தது சில எக்ஸாம்பிள்ஸ் படிப்போம், அதில் இன்னும் நமக்கு சூப்பராக புரியும். ஐ ட்ரிங்க் காஃபி, நான் காஃபி குடிப்பேன். பட், ஆனால் ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ, நான் டீ குடிக்க மாட்டேன். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஷூ, ஷூங்கிறது ஒரு பொண்ணோட பேர். ஷூ ட்ரிங்க்ஸ், பாசிட்டிவ்னா எஸ் சேர்க்கணும் இல்லையா? ஷூ ட்ரிங்க்ஸ் டீ. பட் she doesn't drink coffee. இங்கே எஸ் சேர்க்கல பாருங்க. ஸோ பாசிட்டிவாக இருக்கும்போது வேர்போட ஹீ, ஷீ, இட்டுக்கு, சிங்குலருக்கு எஸ் சேர்க்கணும். நெகட்டிவுக்கு டசின்ட் போடணும். போட்டுட்டு பக்கத்தில் எஸ் சேர்க்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஷூ ட்ரிங்க்ஸ் டீ பட் ஷீ டசின்ட் ட்ரிங்க் காஃபி. ஷூ டீ குடிப்பா, ஆனால் காஃபி குடிக்க மாட்டா அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் சொல்லணும். யூ டோன்ட் ஒர்க் வெரி ஹார்ட், நீ கடினமாக வேலை பார்க்க மாட்டேங்கிற. வி டோன்ட் வாட்ச் டெலிவிஷன் வெரி ஆஃபன்,
ஆஃபன் என்ன நேற்று பார்த்தோம் இல்லையா, அடிக்கடி. நாங்கள் அடிக்கடி டிவி பார்க்க மாட்டோம். த வெதர் இஸ் யூஸ்வலி நைஸ். வழக்கமாக நைஸாக தான் இருக்குது, வெதர் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இட்டுனா வெதர், வெதர் வந்து இட்டு தானே, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அதனால் இட். அப்போ நெகட்டிவ்ல என்ன வரும், டசின்ட் ரெயின் வெரி ஆஃபன். அடிக்கடி மழை பெய்வதில்லை. இட் டசின்ட் ரெயின் வெரி ஆஃபன். ஜெரி அண்ட் லிண்டா, ரெண்டு பேர், ஜெரி அண்ட் லிண்டா. அப்போ டசின்ட் போடக்கூடாது, பேர் வந்திருக்குன்னு டசின்ட் போடக்கூடாது. டசின்ட் நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது, இங்கே ரெண்டு பேர் இல்லையா, அதனால் ப்ளூரல், அதனால் டோன்ட். ஜெரி அண்ட் லிண்டா டோன்ட் நோ மெனி பீப்புள். ஜெரிக்கும் லிண்டாவுக்கும் நிறையா மக்களை தெரியலை. அண்ட் ரிமெம்பர், எதை ரிமெம்பர் பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், ஐ, வி, யூ, தே ப்ளூரல், எல்லாத்துக்கும் டோன்ட் வரும். ஹீ, ஷீ, இட் சிங்குலர், இவங்களுக்கெல்லாம் டசின்ட் வந்துடும். ஐ டோன்ட் லைக் ஃபுட்பால், எனக்கு ஃபுட்பால் பிடிக்காது. அதுவே அவனுக்கு ஃபுட்பால் பிடிக்காது அப்படின்னா ஹீ டசின்ட் லைக் ஃபுட்பால். இப்போ ஹீக்கு பதிலாக ஒரு பையன் பேர் இருந்தாலும் டசின்ட் தான். ரமேஷ் டசின்ட் லைக் ஃபுட்பால். கரெக்டாக? இப்போ நல்லா கவனிங்க. ஐ டோன்ட் லைக் ஃப்ரெட், எனக்கு ஃப்ரெட்டை பிடிக்காது. அண்ட் ஃப்ரெட்டுக்கு என்ன பிடிக்காது, ஃப்ரெட் டசின்ட் லைக் மீ. ஸோ ஐ வரும்போது டோன்ட் வருது, ஃப்ரெட்டுங்கிறது ஒரு பையன் சிங்குலர் இல்லையா, அதனால் டசின்ட். ஃப்ரெட் டோன்ட் லைக் மீ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃப்ரெட் ஒரு பையன் சிங்குலர் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் போடணும், டசின்ட் தான் போடணும், டோன்ட் போடக்கூடாது. மை கார் டசின்ட் யூஸ் மச் பெட்ரோல். என்னுடைய காரு, எத்தனை காரு, ஒரு கார் தானே, கார்ஸ்ன்னு இல்லை, ஒரு கார் தானே, அப்போ சிங்குலர், அப்போ டசின்ட் தான் யூஸ் பண்ணணும். மை கார் டசின்ட் யூஸ் மச் பெட்ரோல். அதிகமாக என்னோட கார் வந்து பெட்ரோல் கேட்குறதில்ல, பெட்ரோல் குடிக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி. மை கார் டோன்ட்டுன்னு சொல்லக்கூடாது, மை கார் டசின்ட் தான் நெகட்டிவில். சரிங்களா? சம்டைம்ஸ் என்னது, எப்பயாச்சும். ஹீ இஸ் லேட் பட் இட் டசின்ட் ஹேப்பன் வெரி ஆஃபன். ஆனால் அது அடிக்கடி நடப்பதில்லை. இட் டசின்ட் ஹேப்பன் வெரி ஆஃபன் அப்படி நீங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணலாம். என்ன அர்த்தம் அதுக்கு, அது மாதிரி அடிக்கடி நடப்பதில்லை. அடுத்தது வி யூஸ் டோன்ட் டசின்ட். பக்கத்தில் இந்த மாதிரி இன்ஃபினிட்டிவ்ஸ் வரலாம், லைக், ஸ்பீக், டூ, இந்த மாதிரிலாம் வரலாம். ஐ டோன்ட் லைக் வாஷிங் த கார். ஐ டோன்ட் டூ இட் வெரி ஆஃபன். எனக்கு காரை வாஷ் பண்ண பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் வாஷிங் த கார். ஐ டோன்ட் டூ இட் வெரி ஆஃபன், நான் அடிக்கடி அதை பண்ணுறதில்ல. சந்திரா ஸ்பீக்ஸ் ஸ்பானிஷ். சந்திரா ஸ்பானிஷ் பேசுவா. ஸ்பீக்ஸ் எஸ் வந்துருக்கு பாருங்க, ஏன்னா சந்திராங்கிறது ஒரு பெண்ணோட பேர். பட் ஷீ டசின்ட் ஸ்பீக் இட்டாலியன். டசின்ட் போட்டாச்சுன்னா இங்கே ஸ்பீக்ஸில் வந்த எஸ் இங்கே இல்லை பாருங்கள், ஏன்னா நெகட்டிவில் சொல்கிறாங்க, அதனால் என்ன வரக்கூடாது, பக்கத்தில் எஸ் வரக்கூடாது. டசின்ட் ஸ்பீக்ஸ் அப்படின்னு வரக்கூடாது. கரெக்டுங்களா? பில் டசின்ட் டூ ஹிஸ் ஜாப் வெரி வெல். பில் வந்து அவனோட வேலையை ஒழுங்காக பார்க்கறது இல்லை. பில் டசின்ட் ஹிஸ் ஜாப்னு சொல்லக்கூடாது. பில் டசின்ட் டூ செய்வதில்லை. பவுல் டசின்ட் யூஸ்வலி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ டசின்ட் போட்டாச்சுன்னா ஹாவ் தான் போடணும், ஹேஸ் போடக்கூடாது. பவுல் வந்து யூஸ்வலாக அவனோட பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிறது இல்லை. ஓகேங்களா? அண்ட் இதை நம்ம யூனிட் 5லேயே பார்த்தோம். மறுபடியும் உங்களுக்கு புரியலன்னா யூனிட் 5, அதான் டே 5 எடுத்து மறுபடியும் பாருங்கள். அண்ட் நாளைக்கு டே 7ல் இதை வச்சு எப்படி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம எக்ஸசைஸ்க்கு போகலாமா? ஓகே, நம்ம எக்ஸசைஸ் பார்ப்போம். ரைட் த நெகட்டிவ். இவங்க பாசிட்டிவில் சில சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி நெகட்டிவில் மாற்றுறது, ஸோ நெகட்டிவில் நம்ம எப்படி பேசுகிறது அப்படிங்கிறது இந்த எக்ஸசைஸ் மூலயமா நம்ம கற்றுக்கலாம். ஐ ப்ளே த பியானோ வெரி வெல். நான் அந்த பியானோவை நல்லா வாசிப்பேன். அப்போ அந்த பியானோவை எனக்கு வாசிக்க மாட்டேன் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? ஐ டோன்ட் ப்ளே த பியானோ வெரி வெல். ஜானி பிளேஸ் த பியானோ வெரி வெல். ஜானி இந்த பியானோவை நல்லா ப்ளே பண்ணுவான். பிளேஸ் வந்திருக்கு இல்லையா, ஜானி அப்படின்னா பிளேஸ். அப்போ நெகட்டிவில் என்ன போடணும்? டோன்ட்டா டசின்ட்டா? ஜான், ஜானி ஒரு பையன் சிங்குலர், அப்போ என்ன போடணும்? ஜானி. டசின்ட், ஜானி டசின்ட் ப்ளே, பிளேஸ் வரக்கூடாது. ஜானி டசின்ட் ப்ளே த பியானோ
வெரி வெல். கரெக்டா? அடுத்தது, தே நோ மை ஃபோன் நம்பர். அவர்களுக்கு என்னோடய ஃபோன் நம்பர் தெரியும். அவங்களுக்கு என்னோடய ஃபோன் நம்பர் தெரியாது. அது எப்படி சொல்கிறது? தே டோன்ட் நோ மை ஃபோன் நம்பர். வி ஒர்க் வெரி ஹார்ட். நாங்கள் கடினமாக உழைக்கிறோம். நாங்கள் கடினமாக உழைக்கலை. இது எப்படி சொல்கிறது? வி டோன்ட் ஒர்க் வெரி ஹார்ட். ஹீ ஹேஸ் அ பாத் எவ்ரி டே. அவன் டெய்லி குளிப்பான், பாத் எடுத்துப்பான். ஹேஸ் அதோட நெகட்டிவ் என்ன? ஹீ doesn't have. So has ஓட நெகட்டிவ் என்ன? doesn't have a bath every day. correct? அடுத்தது போலாமா? you do the same thing every day. நீ டெய்லி ஒரே வேலை தான் செஞ்சுட்டு இருக்க. do ஓட நெகட்டிவ் என்ன? don't do. கரெக்டா? doனா செய். அப்போ இல்லை அப்படின்னா don't do. you don't do the same thing every day. ஓகே, அடுத்தது போலாமா? இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். ஸ்டடி த இன்ஃபர்மேஷன் அண்ட் ரைட் சென்டென்சஸ் வித் லைக். ஸோ லைக்குங்கிற வேர்பை வச்சு நம்ம சென்டென்சஸ் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஸ்டடி பண்ணுவோம். என்ன சொல்கிறாங்க? இவங்கள்ட்டலாம் கேள்வி கேட்குறாங்க அண்ட் அவங்க சில பதிலெலாம் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். டு யூ லைக் கிளாசிக்கல் மியூசிக்? இதுக்கு பில்லும் ரோஸும் என்ன பதில் சொல்கிறாங்க? எஸ்ன்னு சொல்கிறாங்க. கரோல் நோன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது நம்ம என்ன சொல்கிறோம்? அடுத்தது பாக்ஸிங் பிடிக்குமா? பில்லும் ரோஸும் நோ சொல்லியிருக்காங்க, கரோல் வந்து எஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்ல போகிறோம்? டு யூ லைக் ஹாரர் ஃபில்ம்ஸ்? இவங்க எஸ் சொல்லியிருக்காங்க, கரோல் வந்து நோ சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அதை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபார்ம் பண்ணலாமா? ஓகே. பில் அண்ட் ரோஸ் லைக் கிளாசிக்கல் மியூசிக். பில்லுக்கும் ரோஸுக்கும் கிளாசிக்கலுக்கு எஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ பில்லுக்கும் ரோஸுக்கும் கிளாசிக்கல் மியூசிக் பிடிக்கும் தானே அர்த்தம். ஓகே. அடுத்தது கரோலுக்கு கிளாசிக்கல் மியூசிக் பிடிச்சிருக்கா? பிடிக்கல. அப்போ கரோல் டோன்ட் வருமா டசன்ட் வருமா? டசன்ட். கரோல் டசன்ட் லைக் கிளாசிக்கல் மியூசிக். இப்போ எனக்கு கிளாசிக்கல் மியூசிக் பிடிக்குமா? பிடிக்கும். அப்போ ஐ லைக் கிளாசிக்கல் மியூசிக். இது நம்ம தான் டிசைட் பண்ணணும், எஸ்ஸா நோவாங்கிறது. கரெக்டாக? இப்போ அடுத்தது பில்லும் ரோஸும். ரெண்டாவது கொஷின் பாக்ஸிங்கை பற்றி கேட்கும்போது பில்லும் ரோஸும் நோ சொல்லியிருக்காங்க. அப்போ பில்லுக்கும் ரோஸுக்கும் பாக்ஸிங் பிடிக்கலை. பில் அண்ட் ரோஸ் டோன்ட் போடணுமா டசன்ட் போடணுமா? இங்கே ரோஸ் வந்திருக்கு, பட் பில்லும் தானே. பில் அண்ட் ரோஸ் ரெண்டு பேர் ப்ளூரல். அப்போ டோன்ட் லைக் பாக்ஸிங். அவங்க ரெண்டு பேத்துக்கும் பாக்ஸிங் பிடிக்காதுப்பா. யார் ரெண்டு பேத்துக்கும்? பில் அண்ட் ரோஸ் டோன்ட் லைக் பாக்ஸிங். அடுத்தது கரோல் வந்து எஸ் சொல்லியிருக்கான். அப்போ கரோலுக்கு பாக்ஸிங் பிடிக்கும். அப்போ கரோல் லைக்ஸ். ஹீ ஷீட் வந்து எஸ் போடணும்ல. கரோல் வந்து ஒரு கேர்ள் தானே, சிங்குலர் தானே. கரோல் லைக்ஸ் பாக்ஸிங். எனக்கும் பாக்ஸிங் பிடிக்கும். அப்போ ஐ லைக் பாக்ஸிங். உங்களுக்கு ஒரு வேளை பாக்ஸிங் பிடிக்காதுன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? ஐ டோன்ட் லைக் பாக்ஸிங். ஓகே. தேர்ட் ஒன் போகலாம். பில் அண்ட் ரோஸ் தேர்ட் ஒன் ஹாரர் ஃபிலிம்ஸ் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பில் அண்ட் ரோஸ் லைக் ஹாரர் ஃபில்ம்ஸ். கரோலுக்கு பிடிக்காது. அதை இப்போ எப்படி சொல்லணும்? டோன்ட் போடணுமா டசன்ட் போடணுமா? கரோல் டசன்ட். கரோல் டசன்ட் லைக் ஹாரர் ஃபில்ம்ஸ். அடுத்தது யார்கிட்ட கேட்குறாங்க? நம்மள்கிட்ட. எனக்கும் ஹாரர் ஃபிலிம்ஸ் அவ்வளோ பிடிக்காது. அப்போது ஐ டோன்ட் லைக்
ஹாரர் ஃபில்ம்ஸ். ஓகே, அடுத்தது போகலாமா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ரைட் அபவுட் யுவர் செல்ஃப். ஐ நெவர், ஐ ஆஃபன், ஐ டோன்ட், வெரி ஆஃபன். ஸோ நெவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆஃபன்னா அடிக்கடி, ஐ டோன்ட்னா இல்லைன்னு அர்த்தம். வெரி ஆஃபன்னா ரொம்ப அடிக்கடி, அடிக்கடி பண்ணுறது, ரொம்ப பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போது டிவி பார்க்குறத வச்சு நான் பேசணும். ஐ டோன்ட் வாட்ச் டிவி, ஐ நெவர் வாட்ச் டிவி, ஐ ஆஃபன் வாட்ச் டிவி, ஐ வெரி ஆஃபன் வாட்ச் டிவி. இதில் நம்ம எதை வேணால் சொல்லிக்கலாம், நமக்கு எப்படி பொருந்துமோ அப்படி சொல்லிக்கலாம். இப்போ கோ டு தேட்டர். தேட்டருக்கு போவியா? அப்போ நான் தேட்டருக்கு நான் போகவே மாட்டேன்னா என்ன சொல்லணும்? ஐ நெவர் கோ டு த தேட்டர். நான் அடிக்கடி தேட்டர் போவேன்னா ஐ ஆஃபன் கோ டு தேட்டர். தேட்டருக்கெலாம் போக மாட்டேன்ப்பா, அது எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் கோ டு த தேட்டர். நான் எப்போ பாரு நான் போய்கிட்டே தான் இருப்பேன் தேட்டருக்கு, வெரி ஆஃபன். அப்போது ஐ வெரி ஆஃபன் கோ டு தேட்டர். ஸோ நான் அடிக்கடி தேட்டர் போவேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி சொல்லணும்? ஐ ஆஃபன் கோ டு த தேட்டர். ரைட் அ பைசைக்கிள். நான் இப்போலாம் சைக்கிள் ஓட்டுறதே இல்லை, இப்போலாம் நான் ஓட்டுறதே இல்லை. அப்போ ஐ நெவர் தான் நான் சொல்லணும் இல்லையா? உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஐ நெவர் ரைட் அ பைசைக்கிள். ஓகே, அடுத்தது ஈட் இன் ரெஸ்டாரண்ட்ஸ். நான் மேக்ஸிமம் வந்து வீட்டில் தான் சாப்பிடுவேன், ரெஸ்டாரண்ட்டில் நான் சாப்பிட்றது இல்லை. ஸோ நெவர்னு சொல்ல முடியாது, எப்பயாவது அங்கங்கே எப்பயாச்சும் சாப்பிடுவேன். அப்போ நான் ஐ டோன்ட் தான் சொல்லணும் இல்லையா? ஐ டோன்ட் ஈட் இன் ரெஸ்டாரண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றவங்களா இருந்தால் ஐ ஆஃபன் ஈட் இன் ரெஸ்டாரண்ட்ஸ்னு போட்டுக்கோங்க. ட்ராவல் பை ட்ரெயின். நெவர். ஐ நெவர் ட்ராவல் பை ட்ரெயின். புரிஞ்சுதா? நெவர், ஆஃபன், டோன்ட், வெரி ஆஃபன் இதெல்லாம் யூஸ் பண்ணி பேசுகிறது அப்படின்ட்டு. ஸோ நம்ம அடுத்த எக்ஸசைஸ்குள்ளே போவோம். இந்த எக்ஸசைஸில் டோன்ட் யூஸ் பண்ணணும், இல்லை டசன்ட் யூஸ் பண்ணணும், அண்ட் கொடுத்துருக்கிற வேர்பை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ பை அ நியூஸ் பேப்பர் எவ்ரி டே. நான் டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குவேன். பட் சம்டைம்ஸ் ஐ டோன்ட் ரீட் இட். பட் சில நேரங்களில் நான் படிக்க மாட்டேன். ஸோ அதனால் ஐ டோன்ட் ரீட். பவுல் ஹேஸ் அ கார். பவுல்கிட்ட கார் இருக்குது, ஹேஸ் அ கார். பட் ஹீ டேஸ் இட் வெரி ஆஃபன். அவன் அதை யூஸ் பண்ணுறதில்ல, அடிக்கடி யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ என்ன சொல்லணும்? ஹீ வந்திருக்கு. அப்போ ஹீ டசன்ட் யூஸ் இட் வெரி ஆஃபன். தே லைக் ஃபில்ம்ஸ். அவர்களுக்கு ஃபில்ம்ஸ் பிடிக்கும். பட் தே சினிமாவுக்கு வெரி ஆஃபன். அவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் போக மாட்டாங்க அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்கிறது? அவங்களுக்கு ஃபில்ம்ஸ் பிடிக்கும் ஆனால் அவங்க போக மாட்டாங்க. இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது? இப்படி தான் சொல்லணும். தே லைக் ஃபில்ம்ஸ் பட் தே டோன்ட் கோ டு த சினிமா வெரி ஆஃபன். அடிக்கடி சினிமாவுக்கு போக மாட்டாங்க. அமாண்டா இஸ் மேரீட். அமாண்டாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பட் ஷீ ரிங். கையில் பார்த்தா ரிங் இல்லை, அவள் கையில் ரிங் வந்து போட மாட்டா. அணிகிறதுக்கு என்ன? வியர் பண்ண மாட்டா. ஷீ டசன்ட் வியர் அ ரிங். ஐ டேஸ் மச் அபவுட் பாலிட்டிக்ஸ். ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் இட். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை? பாலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ பாலிட்டிக்ஸை பற்றி எனக்கு நிறையா தெரியாது. அது எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் நோ மச் அபவுட் பாலிட்டிக்ஸ். ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் இட். எனக்கு பாலிட்டிக்ஸை பற்றி நிறையா தெரியாது. ஐ டோன்ட் நோ மச் அபவுட் பாலிட்டிக்ஸ். இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல். இது எக்ஸ்பென்சிவான ஹோட்டல் இல்லை. இட் மச் டு ஸ்டே ஹியர். அப்போ இதுக்கு அதிகமாக செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. இட் டசன்ட் காஸ்ட் மச் டு ஸ்டே ஹியர். இங்கே தங்குறதுக்கு நம்ம அதிக காசு கொடுக்க தேவையில்லை. பிரைன் லிவ்ஸ் நியர் அஸ். பிரைன்ங்கிறது ஒரு பையனோட பேர்.
நம்ம பக்கத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். பட் வி டேஷ் ஹிம் வெரி ஆஃபன், நாங்கள் அடிக்கடி பார்த்துக்கிறது இல்லை. வி டோன்ட் see him very often. புரிஞ்சுதா? அடுத்த எக்ஸசைஸ் போகலாமா? நெக்ஸ்ட்டு புட் த verb into the correct form. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அதே தான். இது பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவானு அந்த சென்டென்ஸை படித்து நமக்கு மீனிங் எப்படி வருதோ அது மாதிரி போடணும். நம்ம லைஃப்லையும் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். மார்கரெட் ஸ்பீக்ஸ் 4 languages, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் அண்ட் ஸ்பானிஷ். ஸ்பீக் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க, அதனால் ஸ்பீக்ஸ் 4 லாங்குவேஜ் பேசுவா, அதனால் ஸ்பீக்ஸ். ஏன்னா சிங்குலர் மார்கரெட். ஐ டோன்ட் லைக் மை ஜாப், இட்ஸ் வெரி போரிங். போர் அடிக்குது, அதனால் லைக்குன்னு போட முடியாது, ஐ டோன்ட் லைக் தான். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால் எனக்கு அந்த வேலையே பிடிக்கல. இது எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் லைக் மை ஜாப், இட்ஸ் வெரி போரிங். வேர் இஸ் மார்ட்டின்? மார்ட்டின் எங்கே? ஐம் சாரி, எனக்கு தெரியல. இது எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் நோ. ஐம் சாரி, I don't know. அடுத்தது, Sue is a very quiet person. Sue வந்து ரொம்ப குவைட்டான பர்சன். She does very much. அவள் ரொம்ப குவைட்டான பர்சன். அப்போ அதிகமாக பேசுவாளா பேச மாட்டாளா? பேச மாட்டா. She doesn't talk very much. Jim does a lot of tea. It's his favorite drink. அது அவனோட ஃபேவரட்டான ட்ரிங்க்கு. அப்போ அவன் டீயை அதிகமாக குடிப்பான் தானே. அப்போ ஜிம் ட்ரிங்க்ஸ். ஏன் ட்ரிங்க்ஸ் எஸ் போட்டோம்? ஜிம்முங்கிறது சிங்குலர், அதனால் எஸ் போட்டோம். இட் இஸ் நாட் ட்ரூ, இது உண்மை இல்லை. ஐ டேஸ் இட், இது உண்மை இல்லை, அதனால் நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன்னா எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் பிலீவ் இட். இட்ஸ் நாட் ட்ரூ, இது உண்மை இல்லை, ஐ டோன்ட் பிலீவ் இட். That's a very beautiful picture. I dash it very much. Like, அது ரொம்ப அழகான பிக்சர். அப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. I like it very much. Mark is a vegetarian. Mark வந்து ஒரு வெஜிடேரியன். He dash meat. மீட்னா கறி. கறி சாப்பிடுவானா மாட்டானா? அப்போ வெஜிடேரியன். He doesn't eat மீட். புரிஞ்சுதா? இன்றைக்கி டே 6 உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நேற்று நம்ம பாசிட்டிவாக பேசணும், இன்றைக்கி நம்ம நெகட்டிவாக டோன்ட் எங்கே யூஸ் பண்ணுறது, டசின்ட் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். இதை நீங்கள் வீட்டில் டோன்ட்டையும் டசின்ட்டையும் இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக புரியும். அண்ட் நாளைக்கு இதை டூவையும் டஸையும் வச்சு எப்படி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.